வணக்கம். அன்பான சித்தர்யோக நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவான். நாம் பிரபஞ்சத்துக்குள் வாழுறோம். வாழ்கிற வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழ்ந்தால் இந்த பிரபஞ்சத்தோடு நாம் சிறப்பாக வாழ முடியும், உணர முடியும், அதை அடைய முடியும். பிரபஞ்சத்தை கேட்டால் அது கொடுக்கும். அது எப்படியெல்லாம் கொடுக்கும், அதை எப்படி நான் உணர்ந்து அதை கேட்பது என்ற கேள்விக்கு நாம் தொடர்ந்து இதை பயணிப்போம். அதன் மூலமாக ஒரு மனிதன் தன்னைத்தான் உணர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டை உணர்ந்து, சிலர் குடும்ப சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறாங்க. சில பேர் சத்தியத்தின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக வாழ முயற்சி பண்ணி அவங்களால தோல்வி அடைகிறாங்க, அவங்க தவிக்கிறாங்க. சிலர் பொருளாதாரத்தை ஈட்டுன்னு சொல்லி இருக்கிறதையும் போட்டுட்டு அவங்களுடைய எந்த ஒரு மன நிறைவில்லாத, இதுக்கு எங்கேயாவது ஒரு வழிமுறை கிடைக்குமா என்ற ஒரு சூழல்லையும் தவிக்கிறாங்க. சிலர் எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், இந்த வாழ்க்கையில் நல்லா அனுபவிக்க தானே பிறந்தேன், நல்லதோ கெட்டதை நான் அனுபவிக்கிறேன் என்ற நிலையிலையும் ஒரு சிலர் இருக்காங்க. எப்படி இவர்கள் பயணித்தாலும் அவர்களுடைய தேடுதல் எங்கே இருக்குன்னா, இந்த பிரபஞ்சத்திட்ட எப்படி கேட்கறது, எப்படி நம்ம வாங்கிறது, இந்த மாதிரி எண்ணத்தில் தான் நிறைய பேர் இந்த சித்தரிகா சேனலில் கேள்வியாக முன்வைக்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த கேள்விகளுக்கு பதில் என்னவென்றால், நீங்கள் தான் இந்த சித்தரிகா சேனலை தொடர்ந்து கவனமாக கேளுங்கள். உங்களுக்கு இது காட்டுகின்ற வழியை உங்களோடு இணைச்சு பாருங்கள், உங்களுக்கு அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கும். மனிதன் 3 பிரிவுகளாக பிரிகிறான். ஒன்று அறம், பொருள், இன்பம். இந்த அறத்தின் மூலமாக, தர்மத்தின் மூலமாக இறைநிலையை அடைவதற்காக சில கஷ்ட நஷ்டங்களை கடந்து அவனுடைய உள்ளத்தை தீயாக்கி அந்த தீய சக்தியெல்லாம் ஒழித்துட்டு ஆன்மீக வழியில் உயர்ந்து வருவதற்கான தேடுதலில் ஒரு மனிதன் இருக்கான். ஒரு மனிதர் என்ன செய்கிறாருன்னா, நான் இந்த பூமியில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், நிறைவு எல்லாமே நிறைவாக இருக்கும், வண்டி வாகனம் வீடு வாசல் எல்லாமே நிறைவாக இருக்கணும் என்ற ஒரு தேடுதல்லையும் அவன் இறங்கி போகிறான். அவனுக்கு அந்த இடத்துல வெற்றி அடைகிற பாதை தெரியல. அவனும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறான், நான் சரியானதானே செஞ்சேன், முறையோடு தானே செஞ்சேன், எனக்கு ஏன் இது செயல்படலை, அந்த கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது, அதே நேரத்தில் எனக்கு எதுவும் இல்லை, என்கிட்ட எல்லாம் இருக்குது, நான் ஏன் இன்னொருத்தர்கிட்ட போய் சிரமம் கொடுப்பானே, நான் ஏன் சிரமம் கொடுப்பானேன்னு சொல்லிட்டு அன்பு, அறிவு, பாசம், ஆசை இவைகளை கொண்டு அவன் பயணிக்கும் பொழுது அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரும்போது சில மன போராட்டங்கள் வருது. இவங்கிட்ட அன்பு, பாசம், அறிவு, தெளிவுன்னு போகிறவனும் மனப்போராட்டம் வந்தது, அவன் மனநோய்க்கு ஆளாகிறான். பொருள் மூலமாக பற்றுதல் வைத்து அந்த பொருளோடு போராடுவனுக்கு உடலில் போராட்டம் வருது, இவன் நோய்வாய்ப்படுறான். ஆனால் இந்த நோய்வாய்ப்படாமல் மனப்போராட்டம் இல்லாத ஒரு தெளிவான பாதையில் போவதற்காக தான் இது மாதிரி ஆன்மீக சேனல்களை மூலமாக தேடுதலில் இறங்குறான். அப்போ இந்த தேடுதலுக்கு தன்னை இணைப்பதற்காக என்ன செய்கிறான்னா, கடுமுயற்சி பண்ணுறான். ஒரு சிலர் சாதாரண முயற்சி பண்ணுறாங்க, சில பேர் முயற்சி பண்ணுறதில்ல. இப்படி 3 பேரும் மாறுபட்ட எண்ணங்களில் இருந்தாலும் இந்த பிரபஞ்சம் யார் எதை தேடுகிறார்களோ அதை தந்து கொண்டே இருக்கிறது. எல்லோருக்கும் தேவை என்ன என்றால், அன்பே சிவம், அறிவே யுகம், உன் அறிவுதான் இந்த யுகத்திற்கு பயன்படும், அன்புதான் இவ்வுலகத்துக்கும் அவ்வுலகத்துக்கும் எடுத்து செல்ற ஒரு ஆயுதம். நீ அன்பாக இருப்பதற்கு நம் முன்னோர்கள் நமக்கு ஒரு வழிகாட்டினாங்க. ஆனா ஊனா போடுவாங்க, ஆனா போட்டு சுபம்னு முடிப்பாங்க. ஒரு லெட்டர் எழுதுனா அந்த ஊனாவை மேலே போட்டு கீழே 2 கோடு போட்டுருவாங்க. அப்போ ஆரம்பிக்கும் போது அப்போ அந்த ஆனா ஊனா என்றால் என்ன, அந்த ஆனா ஊனா தெரியாதவன்ட்டு அனாவசியமாக பேசாதன்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால், அப்படி என்னப்பா ஆனா ஊனான்னா என்னப்பா ஆன்னு கேட்டால், 2, ஒன்று பிரபஞ்சம், இன்னொன்று நீ. உன்னையும் பிரபஞ்சத்தையும் தலையெழுத்தாக முதல் எழுத்தாக நீ 2 போடு. இந்த ஊனா போட்டால் 2ன்னு அர்த்தம். 2ஐ குறிப்பதற்கு தமிழ் எழுத்தின் மூலமாக 2 குறிப்பது. எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும், இன்னும் அவையார் சொல்றது, இன்னும் பலரும் சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு.
அப்படி இருக்கும்போது அந்த எண்ணும் எழுத்தையும் எழுத்து மாத்திரம் ஊனா போட்டிருப்பாங்க. அதோட அர்த்தம் ரெண்டுன்னு அர்த்தம். உன்னையும் என்னையும் பிரபஞ்சத்தோட இணைப்பது. அடுத்தது ஒரு கருத்துக்களை சொல்லி முடிச்ச பிறகு அன்பே சிவம்னு சொல்லி முடிச்சுட்டு சுபம்னு முடிச்சுவாங்க. அந்த அன்பே சிவம் என்பதில் ஆனா என்பது என்ன என்றால் 8 எழுத்து மந்திரம், அஷ்டமா சித்தின்னு சொல்லுவாங்க. அந்த 8 எழுத்து மந்திரத்திற்கு இந்த ஆணாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு ஒரு கேள்வி கேட்டா, அந்த ஆணாவிலேயே பஞ்சபூதங்கள் நிறைந்திருக்கு. அந்த பஞ்சபூதங்கள் அந்த ஆணாவில் நிறைந்திருக்குன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு புகை இருக்குன்னா அது சுத்திக்கிட்டே எரிந்தால் அது சுத்திக்கிட்டே போகும் மேலே. அப்ப அந்த சுழற்சிக்கு அந்த தீயினால் வருவதனால ஆணா போடும்போது முதல்ல ஒரு சுழற்சி கொண்டு வந்துடுறோம். அது தணலை காட்டுவது, வேகத்தை காட்டுவது, ஒரு உணர்வை காட்டுவது, அந்த உணர்வினுடைய முடிவை காட்டுவதற்கான அந்த தீயானது செயல்படுவதற்கு ஆரம்ப முனையாகவே அந்த ஆணாவுக்கு ஒரு சுழியை போட்டுருவோம். அதுக்கு அடுத்தது ஒரு வளைவு ஒன்று போடுவோம். அதுக்கு அடுத்த ஒரு படுக்கை கோடு ஒன்று போடுவோம். அதுக்கு அடுத்தது ஒரு செங்குத்து கோடு போடுவோம். இது எல்லாம் பஞ்சாசர மந்திரத்திற்கு அடியில் உள்ளது. அதே நேரத்தில் 5 எழுத்து மந்திரங்களும் அதுக்குள்ளேயே நிறைந்திருக்கு. இந்த செங்குத்தா இருக்கிறது அண்ட சராசரத்திற்கு உள்ளதும், படுக்கை கோட்டில் உள்ளது நம்மளுடைய சமமான நிலைப்போக்கு நிலத்தின் நிலையும், அந்த வளைவானது நீரின் போக்கும் வளைவா போறதும், அடுத்தது ஒரு சாய்வானது காற்று மோதி சாய்வா தான் போகும். ஆகையினால் ஒரு மனிதன் இந்த பஞ்சபூதத்தை அந்த ஆணாக்குள்ளேயே அடக்கி நம்ம முன்னோர்கள் சூட்சுமமாக சொன்னாங்க. அது ஆணா ஊனா போடு, அடுத்தவனோட பகிர்ந்துடு. இந்த பிரபஞ்சமானது 8 திசையிலையும் உன்னை எடுத்து சென்று உனக்கு அஷ்டமா சித்தியை சொல்லித்தரோன்னு சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியை நம் முன்னோர்கள் ஆனா ஊனா என்று எடுத்து சென்றார்கள். அந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி நம்ம போய் சேரணும் அப்படி ஒரு கருத்தை பார்க்கும்போது நீங்கள் ஒன்று செய்ய வேண்டாங்க. காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்க அந்த இருள் சூழ்ந்த நிலையில் முதல்ல ஒரு புதன் பகவான் மாலை பொழுதுலேருந்து அந்த விடிய காலை வரையும் இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு தூக்கம்லாம் வரும். ஏன்னு கேட்டால் அதுதான் காற்று தேவதை, இன்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த காற்று தேவதை மாலை 6:45 சூரிய மறைவதற்கு முன்னதாக அந்த மறையும் தருவாயில் புதனை பார்க்கலாம். ஒரு சில மாதங்களில் நீங்கள் வானமண்டலத்தில் புதன் கிரகம் போவதை நீங்கள் பார்க்கலாம், சூரிய சந்திரன் அருகாமையில். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஞ்ஞானிகள் நிறைய உணர்த்திருக்காங்க. நீங்கள் நெட்டில் போட்டாலும் பார்க்கலாம் மாலை பொழுதில். அது விடிய காலையில் புதன் மறைந்த பிறகு சுக்கிரன் உதயமாகும். அதுதான் விடிய காலையில் 3:30 மணிக்கு. அந்த 3:30 மணியின் போது தான் நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டால் இழுத்து போத்திக்கிட்டு தூங்குற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டால் சுக்கிரன் சுகத்துக்குடையவன் தான், அப்படியே தூக்கத்துக்கு இழுத்துட்டு போவான். அதையும் மீறி அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த பொழுதில் உங்களுடைய தேடுதலை வைக்க வேண்டும். அதுக்கு ஒரு 1.5 மணி நேரம், குறைஞ்சது 1.5 மணி நேரம் எழுந்திருச்சு உட்காருங்க. உட்கார்ந்த பிறகு கண்களை மூடிக்கொண்டு உங்களுக்குள் உங்களை பயணிங்க. அப்போ பயணிக்கும் போது அந்த கால வேளையில் இந்த உலகளாவிய எண்ணங்கள் போய் ஆத்மரீதியான உள்ளங்களுக்குள்ள அந்த ஆத்ம சக்தியை பெருக்குவதற்கான உண்மைகளை அந்த இடத்தில் சொல்லித்தரும். இதுதான் மிட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மிட் பிரெயின் ஆக்டிவிட்டீஸ் என்ன செய்யணும், பீனியல் சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பிக்கு இடையில ஆழ்மன தியானம்னு சொல்லுவாங்க. அந்த ஆழ்மன தியானத்துக்குள்ள இருந்தால் இந்த பிரபஞ்சத்தில் எந்த அணுவை போய் மோதுதுன்னு வரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். சாதாரண என்னுடைய நண்பர்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் இதை சொல்லித்தராங்க. அப்படி அவங்க எப்படின்னா சொல்லித்தராங்கன்னா, முதல்ல உங்களை தூங்க வச்சுருவாங்க. தூங்கி உங்களை தூங்குகிற நிலையில் எழுப்பி கண்கள் எல்லாம் கட்டி நடக்க விடுவாங்க. நடக்க விடும்போது கேள்வியை கேட்டு நடக்க விடுவாங்க. ஒரு பேரை சொல்லுவாங்க, அவர் எங்கே இருக்காரு, இன்னொருத்தருடைய நிறங்களை அவர் போட்டிருக்க ஆடைகளை சொல்லுவாங்க, அவர் எங்கே இருக்காரு, என்ன இப்போ அவர் என்ன கையில் வச்சிருக்காரு பொருளை. ஒன்று பேரை சொன்னாலும் சரி, அவருடைய வச்சிருக்க நிறத்தை சொன்னாலும் சரி, அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு சொன்னாலும் சரி,
ஒவ்வொரு மனிதனுடைய மெட்பிரெயின் ஆனது அந்த அளவுக்கு போய் உள்ள தேடுதலை செய்கிறது. அது எங்கே நிர்ணயிக்கப்படுகிறது என்றால், உன் தாயின் கருவிலே உன்னுடைய மூளை வளர்ச்சி வர்ற நேரத்துல அந்த 3 மாத காலத்துல தான் அந்த தாயினுடைய பக்குவத்திற்கு ஏற்ப அங்கே நிர்ணயிக்கப்படுகிறது. தாய் என்பது இந்த பூமாதேவி. இந்த பூமாதேவி என்பது நீரால் நிறைந்தவள். அதற்குள் இருக்கின்ற ஒரு சிறு பாகம்தான் மண். அந்த மண்ணுக்குள்ள வந்தாதான் பொண்ணை தேடுறோம், பொருளை தேடுறோம், வச்சு ஆளுவதற்கான அனைத்தையும் தேடுறோம். ஆனால் எங்க அந்த மண்ணுக்கு வரணும்ல, வர்றதுக்கு முன்னாடி அந்த பிரெயினானது செயல்படுவதற்கு தாயின் உறுதுணையோடு அந்த தாய்க்கு அந்த 90 நாள் நடக்கிற சக்திகளும் பலத்தினால் உன்னுடைய மூளையிலானது செயல்பட பக்குவப்படுத்துகிறது. அது 2,40,000 செல்களை கொண்டதுன்னு சிலர் சொல்லுவாங்க. அது உண்மை. சயின்டிஸ்டில் நீங்கள் போய் நிறைய தேடுதல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கும். ஆகையினால உங்களுடைய எண்ணங்கள் தாயின் வயிற்றிலேயே பதிவு செய்யப்பட்டு வெளியில் வந்து உங்கள் தேடுதலை பிரபஞ்சத்தில் தேடும்போது அந்த பிண்டத்துக்குள் இருந்தது அண்டத்திற்கு வந்து அண்டத்திற்குள்ள என்ன இருக்குன்னு தேடும்போது அதையும் பிண்டத்தையும் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கும் போது உங்களுடைய சக்தி வாய்ந்த ஒரு உண்மையான தத்துவங்கள் நிறைய தெரியும். நீங்கள் எப்படிப்பட்டவங்க, நீங்கள் அந்த அஷ்டமா சித்தின்னு சொல்கிறது என்னன்னா, திரும்புவின் ஒரு மலையளவு இருப்பவர் கடுகளவு வர முடியும், கடுகளவு இருப்பவன் மலையளவு போக முடியும். நீங்கள் தண்ணியில் நடந்தால் தண்ணியில் பொத்துன்னு உள்ளே போயிடுவீங்க, தூங்கியிருப்பு விஷயம். அதே நீங்கள் உங்களுடைய தியானத்தின் மூலமாக, உங்கள் தியானம் நிதானம் இதன் மூலமாக உங்களை பக்குவப்படுத்தும் போது இந்த இன்பம் என்ற காற்றானது உங்களை மென்மையாக்கி அந்த திட நிலையில் இருந்தத அந்த திரவ நிலையில் போய் அழுந்தி போகாம தண்ணியில நடக்கலாம், தீயிலையும் போய் கரையலாம். வள்ளல் பெருமான் காட்டினாரு தீயில கரையிறது எப்படின்னு. அப்படி பல சித்தர்களும் பலவிதமாக தன்னுடைய அனுபவங்களை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அனுபவங்கள் எப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா, இந்த சித்தர் யுகம் சேனலானது சித்தர்களுடைய வாழ்க்கையின் வரலாற்றையும் சித்தர்களை தேடி அலைகிறவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவர்களோடு பயணித்து அவர்கள் இருக்கும் இடங்களெல்லாம் தேடி இந்த சித்தர் யுகம் சேனலானது உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் உங்களுக்குள் இருக்கின்ற ஆற்றலை வெளிப்படுத்துவதற்காக தான் இந்த பயணம் நமக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. இந்த பயணத்தின் மூலமாக இன்னும் மேலும் மேலும் பல சிறப்புகளை அடைவதற்கான என்னென்ன வழிமுறைகளோ அதை உங்கள் மூலமாக நீங்கள் கொடுக்கின்ற கமாண்ட் மூலமாக அதை ஏற்று அதன் மூலமாக நிறைய பேர் எதை கொடுத்துருக்காங்களோ அது எங்கே இருக்குது, உடனே இப்போ எதை கொடுக்கலாம் அன்னு தேடி அதை எடுத்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்டுவது தான் இந்த சித்தர் யுக சேனலோடைய தனி சிறப்பு. இந்த சேனலோடு பயணிப்பதனால் நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு சிறப்பு. எங்களுடைய பயண பாதையில் நீங்கள் வரும்போது இந்த பிரபஞ்சத்திற்கு சிறப்பு. இதன் மூலமாக நோயின்றி வாழ்வதும் சிறப்பாக வாழ்வதும் உயர்ந்த நிலைக்கு போவதும் ஜோதிட கலையின் மூலமாக நுட்பமான விஷயங்கள். நான் போட்டால் என்ன கணக்கு, நீங்கள் போட்டால் என்ன கணக்கு. சிறப்பு எதுன்னா, நான் என் தாய் கருவில் இருக்கும்போது எனக்கு என்னென்ன நடந்ததுன்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கும் பதில் சொல்கிறோம். நேற்று ஒரு சம்பவம் நடந்தது. ஒருவர் கேட்குறாங்க, அவங்க ஃபோன் அடித்து சொல்கிறாங்க, ஐயா நான் ஃபோன் அடித்தேன்னா பதில் சொன்னேன், ஐயா அன்னு சொல்கிறதுக்கு நான் பதில் சொல்கிறேன். 2 பேர் கனவுலையும் ஒரு காட்சி தெரியுது. என்ன, அவங்க ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு புதையல் இருக்குன்னு சொல்லிட்டேன். அவங்களுக்கு தூக்கம் வருமா? உடனே கூப்பிட்டு, ஐயா என் ஜாதகத்தில் புதையல் இருக்கா, என் குழந்தை ஜாதகத்தின் மூலம் புதையல் இருக்கா, வேற யார் ஜாதகத்தின் மூலம் புதையல் இருக்குன்னு எல்லா ஜாதகத்தையும் பிடிச்சி அனுப்பிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் கணக்கு போட்டு வச்சிருந்து நான் பார்த்ததுனால அதை என்ன செஞ்சேன்னாக்க, இல்லைம்மா உங்கள் அத்தை உங்களுக்கு துணையாக இருக்காங்கன்னா, அவங்க வடித்து சீவி முடி வச்சிருப்பாங்களா, மாங்காய் மாதிரி ஒட்டு மாங்காய் மாதிரி முகம் இருக்குமா அண்ணா? ஐயா ஆமாய்யா ஆமாய்யா ஆமாய்யான்னாங்க. சரி, உங்கள் தோட்டத்தில் வந்து ஒரு சில மூலிகைகள் எங்கே புதையல் இருக்குன்னு எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறோன்னா, ஒரு சில மூலிகைகள் கிடக்கும், அந்த இடத்த அது பாதுகாப்பாக வச்சுருக்கோம். அந்த இடம் மிக மிக ஒரு பல அனுபவங்கள் சொல்லலாம். நான் பல பேருக்கு அந்த புதையல் எடுத்து கொடுத்த அந்த முறைகள்லாம்
நீங்கள் கேட்டாவே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கெல்லாம் இருக்குது. இருந்தாலும் காலத்தின் நிலை கருதி நாம் ஒருவரை ஒருவர் உணர்ந்தால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொட்டி கொடுப்பதற்காக பல இடங்கள்ல பல ரகசியங்களை வச்சிருக்கு. ஏன் எடுத்து பாருங்க, நம்ம தேசத்துக்குள்ள எங்க பொண்ணு இருக்குது, எங்க பெட்ரோல் இருக்குது, எங்க என்ன இருக்குது, தேசத்தில் உள்ள மக்களுக்கோட நன்மைக்காக தேடுதல் அவங்க இறங்கும் போது எவ்வளவு விஷயங்கள்ல நமக்காக எடுத்து தராங்க. அதே போல்தான் உங்க அண்டத்தில் இருப்பது உங்க பிண்டத்தில் இருக்கு. உங்கள்கிட்ட என்னங்க நுரையீரல் இருந்து, கல்லீரல் இருந்து, மண்ணீரல் இருந்து இதெல்லாம் நீங்க செஞ்சு அங்கே செட் பண்ண முடியாது. இருக்கிறதா கழட்டி போட்டு வந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. சொல்லால் ஆகக்கூடிய மாத்திரையை அளவோடு சாப்பிட்டால் நீ சொல்லுகின்ற மாத்திரை, அரை மாத்திரை, கால் மாத்திரையில் பேசக்கூடிய வார்த்தைகளை ஆக்ரோஷம் மனிதனுக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 விதத்தில் மாத்திரைகள் 4 மாத்திரையை நீங்க எந்த உச்சரிப்பின் மூலமாக உங்க உடலை புண்ணாக்குகிறீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் உணர வேண்டும். உங்களுடைய உமிழ்நீரிலிருந்து வரக்கூடிய அந்த ஒரு சுரப்பியானது, அந்த திரவமானது உங்களுடைய உடல் கூறுகளை எப்படியெல்லாம் பாதிக்கும். உங்களுக்கு எனக்கு இது பிடிக்கும், இது பிடிக்காதுன்னு நீங்க ஈஸியா சொல்றீங்க. அந்த எந்த நோய் உங்களை பற்றுகிறதோ அந்த நோயானது உங்களை பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்ல வச்சிடும். அதுவே கெதினே பெற்றோர்கள் வந்து புள்ள ஆசைப்பட்டுச்சுன்னு கொடுத்தும் கெடுத்துடுவாங்க. சில பேர் இதெல்லாம் திங்கக்கூடாதுன்னு கேட்குற நேரத்தில் கொடுக்காதுன்னு கெடுத்துடுவாங்க. இதெல்லாம் இந்த சித்தரியுக சேனல் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நீங்கள் மனிதனாக வாழுவதற்கு தக்க வைத்துக் கொள்வது என்ன, என் வாழ்க்கையின் பயணத்திற்கு இந்த பிரபஞ்சம் எப்படி செயல்படுகிறது, அதோடு என்னை எப்படி இணைவது என்பதை ஒரு சில வழிகள் தான் சொல்லியிருக்கேன். அதில் தாயினுடைய கருவில் இருக்கும்போது அத்தனை நிர்ணயிக்கப்படுகிறது அபிமன்யு போல. அதே போல உங்களுடைய கருத்துக்களும் உங்களுடைய பிரபஞ்சத்திற்கு வந்த பிறகு பல கருத்துக்கள் உங்களுக்கு தோன்றும், இல்லை தோன்றாதே இருக்கும். அதை உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் எங்களிடம் கேட்கும்போது உங்களுடைய அபூர்வமான ஆற்றலை எங்களால் தெல்ல தெளிவாக எடுத்து சொல்ல முடியும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்த யோகி பேரம்பலவாணன்.